8th புக்கில் 3.3ல டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 10வது சம்மு. இதில் என்ன கொஷின் கேட்டிருக்கான்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கான், ஏபி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கான், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கண்டுபிடிக்க சொல்கிறான். இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னாலே நம்மளுக்கு 2 ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ இங்கே ப்ளஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது, மைனஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே மைனஸில் தான் நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் 3, ஏபி ஈக்குவல் டு 5, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கண்டுபிடின்னு சொல்கிறான். அப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதில் ஏ மைனஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்கான், வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 3 பவரில் 3 ஈக்குவல் டு இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது. ஸோ ஏ கியூப் பி மைனஸ் பி கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 3ab. இங்கே ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கான், என்ன 5ன்னு கொடுத்துருக்கான். இன்ட்டு ஏ மைனஸ் பியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கான். இப்போ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்போ என்ன வரும், 27 வரும். ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் இது அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணலாம். 3 5s are 15, 15 இன்ட்டு 3 45. இப்போ நம்மளுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் தான் தேவை. அதனால் இந்த மைனஸ் 45 இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ கொண்டு போயினா 27 மைனஸ் 45 என்ன ஆயிரும், ப்ளஸ் 45 மாறிடும். ஈக்குவல் டு என்ன வரும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போ 27 45 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 72 வரும். ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம புக்கில் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இ ஆன்சர் 72. அவ்வளோதான் சம். அப்போ இந்த சம்மு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு தெரியக்கூடிய 2 ஃபார்முலாமே கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.